வணக்க மக்களே. இலங்கையினுடைய புனித ஆலயங்களில் ஒன்றான கதிர்காம் ஆலயத்தில் பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பல நகைகள் ஏலம் விடப்பட போவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியதை அடுத்து இந்த செய்தி ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக தற்பொழுது மாறியிருக்கின்றது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கதிர்காம ஆலய பாதுகாப்பில் உள்ள தங்க நகைகளை ஏலம் விடுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடந்து வருகின்றது. நன்கு அவதானியுங்கள். இதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மீள்கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்த போவதாக ஆலயத்தினுடைய நிர்வாக குழு தலைமையான பசநாயக்க நிலைமை தெரிவித்திருக்கின்றார். இதற்காக தங்க நகைகளை மதிப்பாய்வு செய்யும் வெளிப்படையான நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கேதான் ஒரு பெரிய சர்ச்சை வெடித்திருக்கின்றது மக்களே. கதிர்காமத்தில் உள்ள 2000 வருடங்கள் பழமையான ஆபரணங்களும் ஏலம் விடப்பட போவதாக செய்திகள் பரவி இருக்கின்றன. ஆனால் இதற்கு பசநாயக்க நிலைமை முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், 2000 வருடம் பழமையான அந்த வரலாற்று பொக்கிஷங்கள் ஏலத்தில் விடப்பட மாட்டாது, அவை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். இப்போது ஏலம் விடப்பட போவது சமீப காலங்களில் மக்கள் காணிக்கையாக வழங்கிய நகைகளில் இருந்து சுமார் 70% நகைகள் மட்டுமே என்று அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். மேலும் கடவுள் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ள புனிதமான நகைகள் இதில் சேர்க்கப்படாது என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மக்களே, இந்த ஏலத்தின் மூலம் வரும் மிகப்பெரிய அளவான தொகை நேரடியாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. வீடிழந்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் இந்த தொகை செலவிடப்படும் என்பது ஒரு நல்ல நோக்கமாக இருந்தாலும் மக்களின் காணிக்கையை இப்படி பயன்படுத்துவது சரியா என்ற விவாதமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. மக்களே, அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கதிர்காம ஆலய தங்கம் ஏலம் விடப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது சரியான முடிவா? உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உண்மைகளை உரைக்கச் செல்வோம். இந்த பதிவை உங்களது ஆன்மீக நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள். விழிப்புடன் இருப்போம், உரிமையுடன் கேட்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.